சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எனக்காக 1000 பேர் ஏன் லட்சம் பேர் அங்கே காத்து கொண்டிருக்க நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால், நிச்சயமாக இந்த அப்பா காரணமில்லாமல் உன் முன்னால் வந்து விடவில்லை. இந்த காரணத்தை தெரிந்து கொண்டு சாயப்பா உனக்காக சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அப்பாவின் வார்த்தைகளை மதித்து கேட்டால், நான் மகிழ்ச்சியாக உன்னோடு சொல்ல வந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வேன். இல்லை, இத்தனை மனம் கெட்ட சாயப்பா உன்னை தேடி வந்த பிறகும் கூட என்னை நீ தவிர்த்து செல்வாயே. ஆனால் சாயப்பாவின் கோபத்திற்கு ஆளாவது நிச்சயம். அந்த கோபம் உனக்கு எதை கொடுக்கும் தெரியுமா? நினைக்கலாம், சாயப்பா ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது, ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கின்றது. இதற்கிடையில் உன் வார்த்தைகளை எல்லாம் கேட்கவில்லை என்றால் நீ வேறு கஷ்டத்தை கொடுக்கப் போகின்றாயா? அப்படியானால் நாங்கள் எங்குத்தான் செல்வது, யாரிடம்தான் கேட்பது என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, ஒன்று மட்டும் நிச்சயம். சாயப்பா ஒரு குழந்தைக்கு தன்னுடைய வார்த்தைகள் கேட்கவில்லை என்பதற்காக நான் கோபம் கொண்டு உனக்கு தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்கிறேன் என்றால், அதன் ஆழமான காரணத்தை என் குழந்தை நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் முக்கியமானதாக இருந்திருக்கும். நீ இப்பொழுது தேவையில்லாமல் கவலைப்படுகின்ற விஷயத்திற்கான முடிவாக கூட இருக்கும். இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று தான் நீ ஏங்கி தவித்திருப்பாய். அப்படியானால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னிடம் இருக்கும்போது அதை கேட்க நீ மறுத்தால் எனக்கு கோபம் வராதா? சாயப்பா உன்னை தேடி வந்த உனக்கு இதையெல்லாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதைத்தானே சாயப்பா உன்னிடத்தில் எதிர்பார்ப்பேன். நம் குழந்தைக்காக நாம் வருகின்றோம். அப்படியானால் நம் குழந்தையும் நமக்கு மதிப்பு கொடுத்து நம் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று தானே நினைப்பேன். சாயப்பா அவ்வளவு விஷயங்களையும் உனக்காக செய்து கொடுக்க நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்றால், இந்த இடத்தில் அதனை நீ பெறாமல் செல்வது உனக்குத்தான் நஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. இது உனக்குத்தான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று தெரிந்து அதன் பிறகு சாயப்பா சொன்னது சரியா தவறா என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். உனக்காக இந்த அப்பா உன் முன்னால் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே பொன்னான நேரங்கள். நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் தவிர்த்து உனக்காக நேரம் ஒதுக்கி வரும்பொழுது அது பொன்னான நேரம்தானே. இது போன்ற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம், இந்த வாய்ப்பினை தவிர்க்க நீ துணியாதே. இந்த வாய்ப்புகள் வேண்டாம் என்று ஒருபொழுதும் நீ சொல்லி நிற்காதே. உனக்காக எப்பொழுதும் சாயப்பா வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்திருந்தாயானால் பல சூழ்ச்சிகளின் வெளிப்பாடாகத்தான் அது இருந்திருக்கும். பல மனிதர்களுடைய தேவையற்ற எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்பது மிகப்பெரிய தவறான காரியம். உன்னோடு இந்த சாயப்பா நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவினுடைய அருளோடும் ஆசிகளோடும் உனக்கு நான் எதை தருகின்றேனோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் பட்ட பாடுகளும் போதும். இனிமேல் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அவை எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரியாக கொடுக்கும் காலம். நம்மை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் என்ன காரணமாக நமக்கு நடக்கிறது என்பதனை நம்முடைய தெளிவான சிந்தனையினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஒரு இடத்திற்குள்ளேயே என் குழந்தை நீ ஓடிக்கொண்டிருக்காதே. அதாவது நீ ஓடிக்கொண்டு தான் இருப்பாய், ஆனால் நகர்ந்து செல்லாதே. நின்ற இடத்திலேயே ஓடிக்கொண்டிருப்பாய். அப்படி ஓடிக்கொண்டிருக்காதே. உன்னுடைய நேரத்தை வீணடித்து என்ன நடக்கிறது என்பதையும் ஏது நடக்கிறது என்பதையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்வதை நீ கவனமாக தெரிந்து கொள்கின்றாய். சாயப்பா சொல்கின்றேன், மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் நம்மை சிக்கிவிடவும் மிகப்பெரிய சூழ்ச்சிகளுக்குள் உன்னை தள்ளிவிடவும் பல முயற்சிகள் நடக்கும். அந்த இடத்தில் நீ கவனமாக இருக்கும் பொழுது உனக்கு விரும்பியதையெல்லாம் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது
அந்த இடத்தில் நமக்கு சில ஏமாற்றங்கள் நடக்கும். உன் கண்ணையே உன்னால் நம்பிவிட முடியாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் உன்னை தொடர்ந்து நடக்கும். எப்பொழுதுமே நீ எதை பற்றிய எண்ணங்களுக்குள் உன் மனதை வைத்திருக்கின்றாயோ, எப்பொழுதுமே எதை பற்றிய சிந்தனைகளை நீ தூக்கி சுமக்கின்றாயோ, கடைசியில் பார்த்தால் அது ஒன்றுமில்லாததாக இருக்கும். யாருக்கு பிரச்சனைகள் வருகிறது, யாரால் பிரச்சனைகள் உருவாகிறது, உன்னிடம் வந்து யார் மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிறார்களோ, இதையெல்லாம் சற்று கவனித்துப் பார். அவர்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லிவிட்டு, அவர்களுக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாக்கிவிட்டு, அதன் பிறகு நாளை அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். நீதான் வார்த்தைகளை விட்டு மனதார அங்கே கலங்கிக் கொண்டிருப்பாய். நீதான் அவர்களுக்கு உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அங்கு மிகுந்த வேதனையில் சிக்கி தவிப்பாய். இவர்கள் ஒற்றுமை நடக்காதது போல நல்ல குழந்தை போல இருந்து கொண்டிருப்பார்கள். இது போன்ற விஷயங்களை எல்லாம் பொதுவாக இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ கவனிக்க வேண்டும். உன் அப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் நீ எதையும் விட்டுவிடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளையும் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் மிகப்பெரிய மாற்றத்தின் வெளிப்பாடாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை வீழ்த்த நினைப்பவர்கள், அதாவது மற்றவர்களிடம் உன்னை பற்றி குறை சொல்வார்கள். அதே நேரம் மற்றவர்களை பற்றியும் இடத்தில் வந்து குறை சொல்வார்கள். அந்த இடத்திலேயே நீ தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் யார் என்பதனை. எப்பொழுது ஒருவர் இன்னொருவரை பற்றி உன்னிடத்தில் குறை சொல்கிறார்களோ அந்த நேரமே நீ தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் உன்னை பற்றியும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று. இவர்கள் உன்னை பற்றியும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று. எல்லாமுமே என்னவாகிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் நேரம். என் குழந்தை, உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு சரியாக புரிந்து கொண்டே இருக்கும். உனக்குள் பல நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் தந்து கொண்டே இருக்கும். இத்தனை நாளும் இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது, இதில் உனக்கு சரியான புரிதல் என்றும் என்றென்றும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அப்பா அருள் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறாயோ, என் குழந்தை, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்திருக்கின்றாய். மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நாம் தீர யோசிக்க வேண்டும் என்ற ஒரு புரிதலுக்கு நீ வந்திருக்கின்றாய். இது ஒன்றும் இந்த நேரம் மட்டும் இருந்தால் போதாது. எப்பொழுதும் இந்த மனநிலை உனக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த சூழ்நிலை உனக்குள் புரிந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எப்பொழுதும் எந்த நாளும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுது தெரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதே உனக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிட மனம் வராது. மீண்டும் மீண்டும் கஷ்டங்களுக்குள் சிக்கிவிட உனக்கு மனம் வராது. இதிலிருந்து தப்பிக்கவும் இந்த சூழ்நிலைகளை கடக்கவும் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் நீ உணர்ந்திட உன்னை தேடி வருவதை எல்லாம் நீ தானாகவே புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற இந்த பாதைகளை நிச்சயமாக எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ள, தவறுகளை திருத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற மீண்டும் இது போன்ற ஒரு தவறு நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்காமல் நீதான் அத்தனையும் கடந்து வர வேண்டும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து கொடுத்து உன்னை வாழச் சொல்லும். யாருக்காக பயப்படுகிறாய், எதற்காக பயப்படுகிறாய், நீ பயப்படுவதனால் இங்கு என்ன நடக்கும் என்று சற்று சிந்தித்து துணிந்தவனுக்கு எதுவுமே சிறிய விஷயமாக தெரியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், துணிந்து நிற்பவனுக்கு அந்த தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை என்று சொல்வது போலத்தான். எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து எதிர்கொள்ள நீ நிச்சயமாக முன்வந்து விட வேண்டும். என் குழந்தையே, எதுவானாலும் சரி, நீ நினைத்தால் அதை சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு. என்ன நடந்தாலும் சரி, நீ யோசித்தால் அது உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதை நாம் எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ சாதித்து விடலாம். வாழ்க்கையை வாழ்வதற்குத்தானே துணிய வேண்டும். முடித்து கொள்வது கோழையினுடைய அர்த்தம் அல்லவா? அதனால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட நீ எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சாயப்பாவின் கைகளால் உனக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுத்தரும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நன்மைகளை நான் நடத்தி தர வேண்டிய சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பா உனக்காக எந்த மாற்றத்தையும் தந்து விடுவேன். அப்பா உனக்காக எந்த விஷயத்தையும் கொடுத்து விடுவேன். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையை
கொத்து கொத்தாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை யார் என்று உனக்கு நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையும் நான் சரியாக நடத்திக் கொண்டிருக்கின்றேன். எந்த நிலை எப்படி மாறும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நீ தனியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். சுற்றி இருப்பவர்களோடு கூட்டமாக சேர்ந்துதான் ஒரு விஷயத்தை நீ யோசிக்கிறாய் என்றால், ஒருவர் இல்லை என்றால் இன்னொருவர் நிச்சயமாக உன்னை குழப்பிக் கொண்டே அவர்களின் மனதில் இருக்கின்றார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் உன் மீது திணித்து கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இதிலிருந்து உன்னால் மீண்டு வரவே முடியாத அளவிற்கு சோதனைகளையும் உனக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.